என்று மாறாத தேவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு வேத வசனத்தில் யோவான் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆண்டவரில் நிலைத்திருங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, இந்த கிறிஸ்து உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் அதிகமான கனிகளை கொடுப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், கனிகள் என்றால் கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் அங்கே கனிகளை குறித்து சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரனே, கனிகள் என்றால் ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது, இதெல்லாம் வேத வசனத்தின்படி அவர்களுக்கு கனி கொடுக்கிறது. ஒரு நாளில் இயேசு பசியாக இருந்தார். இந்த ஆண்டவர் ஒரு மார்க்கு புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு 13வது வசனத்தில் இயேசு ஒரு அத்திமரத்தை கண்டு அங்கு இலைகள் மாத்திரமே இருந்தது, ஆனால் அங்கு பழங்கள் ஒன்றும் இல்லை. அதை பார்த்து இயேசு சபிக்கலானார். மறுநாளிலே சீசர்கள் வந்து இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிட்டே என்று கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரியே, கனி உள்ள மரத்தில் இயேசு அது கனிகள் உண்டாகும்படி அதிகமான அதற்கு தண்ணீர், அதிகமான அதற்கு உரங்கள் எல்லாம் போடப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கும் பொழுது இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வீடியோவை குறித்த கருத்துக்கள் எதுவும் சொல்லுவீர்களானால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வெளிப்படுத்தலாம். இயேசு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.